திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு தலைமை கழகத்தின் சார்பாக போட்டியிடுபவர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போட்டியிடுவதற்கு 52 கழகத்தினுடைய முன்னோடிகள் விருப்ப மனு அளித்திருந்தார்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் நேரிலே அழைத்து ஒவ்வொருவராக நேர்காணல் நடைபெற்றது. 52 பேரில் 45 பேர் நேர்காணலில் கலந்திருக்கிறார்கள். 7 பேர் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியவில்லை என்று தெரிவித்து கழகத்தின் சார்பாக யாரை அறிவித்தாலும் எங்களுக்கு முழு மகிழ்ச்சி என்று அறிவித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக அழைத்து நேர்காணல் ஆட்சி மன்ற குழுவர்கள் அனைவருடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கழகத்தினுடைய அவைத்தலைவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருடைய நேரடி பார்வையில் ஒவ்வொருவரும் அவர்களை நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வேட்பாளர் முறைப்படி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் எப்பொழுது நடைபெற்றாலும் அதை சந்தித்து மகத்தான வெற்றி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. ஒரு தேர்தல் அப்படின்னு அறிவிச்சாலே அதிமுக தான் அதில் முதல் இடம்பெறும். அது தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வேட்பாளர் கொடுக்கட்டும், அல்லது பொறுப்பாளர் போடாகட்டும், ஒரு முன்னணியாக முதல்ல அறிவிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் அறிவிச்சாலும் கூட இன்னைக்கு இந்த தாமதத்துக்கு என்ன காரணம் சார்? 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம வேட்பாளர் வேட்புமனு செய்யலாம், கால அவகாசம் இருக்குது. உரிய நேரத்தில் நம்முடைய கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் மூலமாக வேட்பாளர் அறிவிக்கலாம். திருவாரூர் கலெக்டர் இப்படி அச்சப்படுத்த இன்னும் 10 நாள் இருக்கு, 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்ல. வேட்பாளர் அறிவிக்கலைன்னா உடனே அச்சப்படுதுன்னு அர்த்தமா? தவறான கேள்வி. மாண்புமிகு ஒருங்கிணைப்பு துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டதை போல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். ஏன்னா மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களும் சொன்னாங்க. பத்திரிகைகள் கூட எழுதிட்டு இருந்தாங்க, ஆளுங்கட்சி எதிர்ப்பாக தான் வரணும். மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அதற்கு அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு முன்னோடி தேர்தலாக அந்த தேர்தல் அமையும் சொன்னாங்க. அதே போல ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மாபெரும் செல்வாக்களோட கழகத்துடைய நிர்வாகிகளுடைய அனைத்து மட்டத்துடைய நிர்வாகிகளுடைய உழைப்போட அம்மா போட்ட திட்டங்களுடைய லட்சியம் அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால கிட்டத்தட்ட 78,000 வாக்கு வித்தியாசத்தில் மாண்பு அம்மாவில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று அதற்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலேயே 39 இடங்களில், தமிழ்நாட்டில் உள்ள 39 இடங்களில் 37 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்த வரலாறு படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கம் என்றைக்குமே பின்வாங்காது. ஆகவே இப்பொழுதுதான் ஆட்சி மன்ற குழு கூடி அண்ணன் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் சொல்வதை போல ஒவ்வொரு போட்டியிடுகின்ற விருப்ப மனு செய்தவர்களை அழைத்து பேசியிருக்கின்றோம். இன்னும் 2 தினங்களுக்குள் கழக வேட்பாளர்களை அறிவிப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த வெற்றி அடுத்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய சருத்தத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். திருவாரூர் கலெக்டர் வேட்பாளர் தேர்வில் இழுத்துறை நீடிக்கிறது